மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது மற்றும் பூம்புகார் மாநில விருது மற்றும் கண்காட்சியை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். தற்போது நடைபெறும் நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறையினுடைய சார்பில் தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க கைவினைப் பொருட்கள் மற்றும் கைவினை கலைஞருடைய திறனை உலக அளவில் பிரபலப்படுத்தும் விதமாக இன்று முதல், அதாவது இந்த 5ஆம் தேதி முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் மாபெரும் கைவினை பொருட்களுடைய கண்காட்சியும் அதே போல கருத்தரங்களையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். மேலும் கைவினை தொழில்களுக்கான தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட 10 சிறந்த கைவினையாளர்களுக்கு வாழும் கைவினையாளர்களுடைய பொக்கிஷம் என்ற விருதுகளையும், அதே போல கைத்தறி தொழில் பங்களிப்பு அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினையாளர்களுக்கு பூம்புகார் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் மாநில விருதுகளையும் தற்போது வழங்கி வருகிறார். 2 விருதுகள் தமிழ்நாடு அரசு சார்பில் கைவினைப் பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கைவினை கலைஞர்களை மேம்படுத்தும் வகையிலும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும் விதமாக மாநில அரசு மகளிர் சுய உதவிக்குழு மூலமாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல மாவட்ட அளவில் அனைத்து இடங்களிலும் கைவினைப் பொருள் கண்காட்சியும் கைத்தறி கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது கலைவாணரங்களில் இந்த 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பூம்புகார் என்ற விருது வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த கைவினையாளர்கள் என்ற அடிப்படையில் உலக அளவில் தஞ்சாவூர் தட்டு உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் சிறந்த படைப்பாளிகளுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக 10 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் அந்த விருதினை வழங்குகிறார். விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.